வாருங்கள் நேயர்களே, செய்திகளும் பின்னணி செல்லலாம். நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர் இந்திய தௌஹீத் ஜமாத்தின் சமுதாய மக்கள் ரிப்போர்ட் வாரப்பத்திரிகை, தினத்தந்தி. தலைப்பு செய்திகள்: திருப்பதி லட்டில் மிருகங்களின் கொழுப்பு, கலப்படத்துக்கு ஆதாரம் எங்கே? சுப்ரீம் கோர்ட் சராமாரி கேள்வி, கடவுளை அரசியலுக்கு இழுக்க வேண்டாம் என்று கண்டனம், பருவமழையில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது, மொத்த அரசு நிர்வாகம் ஓரணியாக செயல்பட வேண்டும், அதிகாரிகளுக்கு முதல் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சீரிப்பாயும் விமானங்கள் இந்தியாவின் சக்தியை உலகுக்கு பறைசாற்றும், விமானப்படை அதிகாரி சிறப்பு பேட்டி. தினமணி தலைப்புச் செய்திகள்: அரசியலுக்குள் கடவுளை இழுக்க வேண்டாம், சந்திரபாபு நாயுடுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். சித்தராமையா எதிரான அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. மாற்று நில முறைகேடு விவகாரம். பருவமழை முன்னேற்பாடுகள், அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவு. திருப்பதி லட்டு திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சந்திரபாபு நாயுடுக்கு சராமரி கேள்வி. சந்திரபாபு நாயுடின் ஆய்வறிக்கை தெளிவாகவே இல்லை. முதலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்த வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்ட நெய்யே பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட நெய் நெய்யிலிருந்து லட்டு தயாரிக்கப்படவில்லை என தெரிகிறது. மாட்டு கொழுப்பில் இருந்துதான் விலகு கொழுப்பில் உள்ள நெய் தான் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது என்றால் ஆதாரம் எங்கே என்று சந்திரபாபு நாயுடு கேள்வி. எஸ்ஐடி விசாரணை முடிவு கிடைப்பதற்குள் எதற்கு பத்திரிகையாளர்கள் முன் தெரிவித்தனர் என்று சந்திரபாபு நாயுடிடம் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சந்திரபாபு நாயுடு வந்து கண்டிச்சு கேள்வி கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. நீங்க வந்து அவசரப்பட்டு எதுக்கு வந்து சென்சிட்டிவான கோடிக்கணக்கான பக்தர்களுடைய நம்பிக்கை வந்து விளையாடும் வகையில் வந்து நீங்கள் வந்து இதை சொல்லியிருக்க கூடாது, வெளியே அறிவிச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து கடவுளை வந்து அரசியலுக்கு இழுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்றதுங்கிறது இந்திய வரலாற்றிலேயே ஒரு பெரிய சொல்லாடல். ஆமாம், கியான் பாபி வந்து நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை உள்ள பள்ளிவாசல் அதை வந்து அரசியலுக்கு இழுத்துக்கலாம். பாபரி பள்ளிவாசல் அரசியலுக்கு இழுத்துக்கலாம். ராமரை வந்து அரசியலுக்கு இழுத்துக் கொள்ளலாம். எல்லாத்தையும் நீங்கள் வந்து அரசியலுக்கு இழுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து கோர்ட்டு வந்து தகுந்த ஆவணங்கள், சாட்சி ஆதாரங்கள் அடிப்படையில் அப்படின்ட்டுலாம் வந்து தீர்ப்பு வாசிக்கிறீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது, அப்படியும் கிடையாது. பெரும்பான்மை நம்பிக்கை அடிப்படையில் வந்து தான் தீர்ப்புகள் நீங்கள் வழங்க போறீங்க. அப்புறம் இங்கே வந்து இப்போ அரசியலுக்கு இழுக்க வேணாம்னா அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும்ல. அதுதான் இது அரசியல் சட்டமா? அது கான்ஸ்டியூஷனா? நீங்கள் லட்டை தானே பேசுகிறாங்க. கலப்படம் பட்டிருக்கா இல்லையா? பட்டிருக்குன்னா ஆமாம் கலப்படம் பட்டிருக்கு, அதுக்கான விசாரணை, அதுக்கான அதிகாரிகளை கைது செய்யப்படணும்னா நடவடிக்கை எடுங்க. இல்லையா? இல்லை, அவ்வளோதான், அறிவிச்சுட்டு போங்க. சரியா? யார் வேணான்னா சட்டப்படி ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து தீர்ப்பை வழங்கிட்டு போங்க. யார் வேணான்னு சொன்னா? ஆனால் அரசியலுக்கு இழுக்க வேணாம் கடவுளை அப்படின்னு சொன்னால் அப்போது முஸ்லீம் நம்பிக்கைகளை மட்டும், சிறுபான்மை நம்பிக்கைகளை மட்டும் வந்து நீங்கள் வந்து அரசியலுக்கு இழுத்துக்கலாமா? நீங்கள் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். பாபரி பள்ளிவாசல் கேஸ் வரும்போது நீங்கள் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். கியான் பாபிக்கு வரும் பொழுது நீங்கள் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். ஹிஜாபுக்கு வந்து சொல்லும் பொழுது ஹிஜாபுக்கு நீங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். சரியா? அப்போ அதெல்லாம் வந்து நீங்க சொல்ல மறுக்கிறீங்களே. அப்போ இதுக்கு மட்டும் வந்து அரசியல் பண்ண வேணாம்னு சொல்றதுங்கிறது ஒரு புதிய சொல்லாடல். இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த சொல்லாடல் வந்து இந்திய மக்களுக்கு 78 வருட சுதந்திர வரலாற்றுக்கு வந்து ஒரு புதிய சொல்லாடலை தான் நம்ம பார்க்கிறோம். இதை ஆமாம், இந்த கோர்ட்டினுடைய அடுத்த விசாரணை இருக்குது. அந்த விசாரணையை வந்து 22ஆம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்களா? ஒத்தி வச்சுருக்காங்க. அந்த விசாரணையில் திரும்ப அந்த வழக்கு வரும், அப்போ பார்ப்போம். சரியா? ஆமாம், அதுக்கடுத்து வந்து செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், பருவமழை வந்து தீவிரமடையும். அந்த தீவிர அடையக்கூடிய காலத்தில் வந்து
இந்த நவம்பர் டிசம்பர்களில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மழைக்காலத்தில் தீவிரமடையும். அதில் மொத்த அரசு நிர்வாகமும் ஓரணியாக செயல்பட்டு தமிழகத்தில் ஒரு உயிர் கூட பலியாக கூடாது, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பலியாக கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கார். ஆமாம், அதில் வந்து எல்லோரும் தன்னார்வ தொண்டர்கள் உட்பட எல்லோரும் ஒருங்கிணைந்து எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து இதில் செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் சரிதான். முதல்ல தோண்டின பள்ளத்தை வந்து மூடுங்க அப்படிங்கிறது தான் பெருவாரியான பாமர மக்களுடைய கோரிக்கை. தோண்டின பள்ளங்களை முதல்ல மூடுனாலே போதும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே வந்து அதெல்லாம் இல்லை, நடவடிக்கை எடுக்கப்படுது, கால்வாய் வெட்டப்படுது, அந்த சீரமைப்பு பணிகள் செய்யப்படுது. பாதிப்பு எந்தெந்த பகுதிகள் கால்வாதாரங்களில் வந்து இது பண்ணுமோ, அதுக்கு தண்ணி தேங்கி நிற்குமோ அந்த இடங்கள்லாம் முன்கூட்டியே என்ன செய்யணும், தண்ணீர் பீச்சு எடுக்கக்கூடிய லாரிகளையும் டேங்கிகளையும் கொண்டு போய் நிறுத்தணும். இப்படின்ட்டுலாம் முதல்ல உத்தரவுகள் போடப்பட்டிருக்கு. அவசர உதவிகள் தேவைப்படக்கூடிய பகுதிகளுக்கு அந்த பகுதிகளுக்கு அவசர உதவி செய்ய வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் முன்கூட்டியே கொண்டு போய் அங்கே ஒப்படைத்து அங்கே வந்து என்ன செய்யணும், தயார் நிலையில் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான நடவடிக்கைகளுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்கார். ஆனாலும் அது வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் பொழுது முதல்ல நீங்க வந்து கால்வாய் வந்து பணியை வந்து என்ன செய்யப்படலை, முழுமையாக்கப்படலை அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு. சென்னையில் 6ஆம் தேதி வர 6ஆம் தேதி விமான சாகச கண்காட்சி சென்னை மெரினாவில் வந்து நடக்க இருக்கிறது. அதுக்காக வந்து ஒரு சிறப்பு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. யாருன்னா பிரேம்குமார், விமானப்படையினுடைய துணை தளபதி. அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. சென்னையினுடைய இந்தியாவினுடைய விமானப்படையினுடைய வலிமை சாகசம் வந்து சென்னையில் வந்து 6ஆம் தேதி நடத்த போகுது. அதனால இன்றிலிருந்து என்னன்னா 6ஆம் தேதி வரைக்கும் வந்து சென்னை மேல வந்து ட்ரோன்கள் தேவையற்ற விஷயங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு ஒத்திகை பார்த்துருக்காங்க. ஒத்திகையில மக்கள் பீச்ல இருந்து அலகடிச்சு ஓடி இருக்காங்க. ஏன்னா பயந்துட்டாங்க. ஏன்னா அங்க ஓடுற இது பிளைட் அந்த சின்ன ஜெட் பிளைட் மண்ணடியே ஒரு கலர் கலக்கிருச்சு. அங்க சுத்துறது எல்லாம் மொட்டை மாடி பார்த்தா இங்க தெரியுது. ஆமா, அதான் 2 நாள் முன்னாடி வந்து அந்த ஒத்திகை பார்ப்பதற்காக வந்து ஜெட் விமானம் வந்து சென்னை மெரினா கடற்கரையில் வந்து ஒத்திகை பார்த்துருக்காங்க. அதனுடைய சத்தத்தையே வந்து இங்கே மக்கள் கேட்டது. இன்றைக்கு வந்து என்னன்னா எல்லா நாடுகளில் அந்த பக்கம் வந்து போர் நடந்துட்டு இருக்கிறதுனால திடீர்னு ஃப்ளைட்டு பறக்கிறதுனால மக்கள் வந்து எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு பீரிட்டு ஓடக்கூடிய நிலையில தான் மெரினா கடற்கரையில் இருந்ததா வந்து நம்மளுடைய வடசென்னை செயலாளர் ஹனீஷ் அவர்கள் வந்து இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் 6 லட்சம் பேர் நீக்கம். அதுல வந்து நீக்கப்பட்டிருக்கு 100 நாள் வேலை திட்டம். காந்தியடிகள் வந்து தேசிய ஊரக வேலை வாய்ப்பு அப்படின்றது அதுக்கு பேரு. தமிழ்நாட்டில் நாம வந்து அது வந்து 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றத சொல்லிக்கிறோம். அந்த இதுல வந்து மொத்தம் 13.16 கோடி பயனாளிகள் உள்ளார்கள். அதுல வந்து 89,70,000 பயனாளிகள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதுல 6 லட்சம் பேர் வந்து எடுத்திருக்காங்கன்னா அதுல உள்ளக்கூடிய கோளாறுகள், அந்த அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில் போலியானவையா இருக்கு, முகவரிகள் சரி கிடையாது அப்படின்ற இதுல வந்து 6 லட்சம் பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. மகாராஷ்டிராலையும் எடுத்திருக்காங்க 4 லட்சம் பேர்கிட்ட, இந்த குஜராத்லயும் எடுத்திருக்காங்க, பீகார்லயும் எடுத்திருக்காங்க. இப்படி எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் வந்து விரிவாக்கத்துக்கு வருமா அப்படின்னு சொன்னா, இது எடுக்கப்பட்டதன் தகவல் அடிப்படையில் பார்த்தா இது திட்டம் விரிவாக்கத்துக்கு வராது. அடுத்தடுத்து எடுத்து இந்த திட்டத்தை ஒட்டுமொத்தமா காலி பண்ண தான் பார்க்கும் என்ற அரசு அதனுடைய நடவடிக்கையாக தான் இதை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதும் தெரியுது. நில முறைகேடு தொடர்பாக கர்நாடகா முதல் மந்திரி சீதாராமையா அமலாக்கத்துறை வழக்கு. அவங்க மேல ஒரு வழக்கே சொல்லிச்சு. இவங்க மனைவி வந்து நிலம் வந்து பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுல வந்து 14 நிலங்களை வந்து வாங்கியிருக்காங்க, தங்களுடைய நிலங்களை தந்து. அதுல வந்து மோசடி நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகார் போய் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதனால வந்து சீதாராமையா மேலேயும் திரும்ப மனைவி மேல இல்லாம சீதாராமையா மேலேயும் வந்து சிஎம் மேலேயும்
கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அவர் தான் சொல்றாரு, 40 வருட கால அரசியல் வாழ்க்கையில என்னோட ஒரு சின்ன தவறு கூட நான் செய்தது கிடையாது அப்படி இப்படின்ட்டுலாம் அவர் தன்னை பேசிக்கிட்டு அந்த 14 நிலத்தை வந்து நாங்கள் வந்து திரும்ப ஒப்படைக்கிறோம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆமா ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சரி, மோசடி இல்லாம எதுக்கு நீங்க வந்து ஒப்படைக்கணும்? என்ன மோசடி தான் தானே நீங்க திரும்ப ஒப்படைக்கணும் அப்படி ஒப்படைக்கிறீங்க. இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் ஒப்படைப்பீங்க? நீங்க ஃபைட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு தெரியாத அரசியல் சனைக்கமா. இந்த கேஸ் வந்த உடனே இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, பெங்களூர்ல மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேலேயும் ஜேபி நட்டா மேலேயும் ஒரு கேஸ் போலீஸார் பெங்களூர் போலீஸாரால் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, இந்த பத்திர விவகாரத்துல வந்து மிரட்டி பணம் பறிச்சாங்க, 8000 கோடி ரூபா வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. ஹைகோர்ட் உத்தரவும் கொடுக்குது. அதுக்கப்புறமா திரும்ப என்ன பண்ணிருச்சுன்னா, அதே பெங்களூர் ஹைகோர்ட் என்ன செஞ்சிச்சு, அது வந்து இடைக்கால தடை விதிச்சு நிறுத்த வச்சிருக்கு. திரும்ப அதை மனுவை விசாரிப்போம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அங்க அரசியலுடைய சதுரங்க ஆட்டமாகத்தான் இருக்கு. அதுல பெங்களூர் ஹைகோர்ட்டும் வந்து தீர்ப்புகள் வழங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய செய்தியா இருக்கு. RSS அணிவகுப்புக்கு தடை, காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை. விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 58 இடங்களில் அணிவகுப்பு ஊர்வலம் நடத்த அனுமதி கோரினர். அதில் 16 இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதற்கு உயர்நீதிமன்றம் எங்கள் பொறுமையை நீங்கள் சோதிக்க வேண்டாம் என தமிழக காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறை அற்ப காரணங்களை கூறி அனுமதி வழங்க மறுப்பது ஏன்? அனுமதி வழங்க மறுக்கும் காவல்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்றம் அவமதிப்பு நடவடிக்கை எடுத்தால் என்ன என கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் RSS அணிவகுப்புக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கவில்லை. ஆனால் திமுக பவள விழாவுக்கு மட்டும் ஒரே நாளில் எப்படி இவ்வளவு பாதுகாப்பு வழங்கியது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ளது. ஆமா, அவர் ரொம்ப பொறுமையா சொல்லிக்கவானான்னு ஜட்ஜி கிட்டத்தட்ட வந்து ஒரு RSS காரர் போலவே பேசக்கூடிய நீதி வழங்கக்கூடியவராகவே மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பேச்சு தோரணை இருந்தது. சரியா, அவ்வளவு வக்காலத்து வாங்கி RSSக்கு வந்து எங்க பொறுமையா சோதிக்காதீங்க அளவு அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா நம்ம தான் பாக்குறோம்ல, கொல்கத்தால இருந்து ஒரு நீதிபதி ரிசைன் பண்ணிட்டு பிஜேபியில போய் சேர்ந்தாரு. இப்படி வந்து பெருவாரான மாநிலங்கள்ல நீதிபதிகள் எங்க போய் சேர்ந்துட்டு இருக்காங்க? பிஜேபி RSSல போய் சேரக்கூடிய, அவங்க சித்தாந்தத்துல போய் சேரக்கூடியவர்களா தான் இருக்காங்க. அந்த வகையில தான் இங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. இவரும் கிட்டத்தட்ட இது முடிஞ்சிச்சுன்னா போயிடுவார் போல தெரியுது. ஆமா, அந்த மாதிரி வந்து இவர் வந்து காவல்துறை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, அவங்க கேட்ட இடங்கள்ல 16 இடம் தான் நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம். மற்ற இடங்கள்ல எல்லாம் 42 இடங்கள்கிட்ட நாங்க அனுமதி கொடுத்தாச்சு. அதுவும் ஏன்னா ஒரே மாவட்டத்துல ஒண்ணுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்கறாங்க. ஒரே மாவட்டத்துல ஒண்ணுக்கும் அதிகமான ஊர்வலங்கள் நடத்த அனுமதி கேட்கறாங்க. அதெல்லாம் வந்து தொடர்ச்சியா கொடுக்க முடியாது. தசரா கூட்டம் வருது, இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வெள்ளம் வரும். தசரா கூட்டத்துல அவங்க ஊர்வலம் தனியா போகும். அந்த ஒரே நேரத்துல எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்ற அந்த பார்வையில வந்து போலீஸ் வந்து தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் வந்து இவங்க என்ன ஜட்ஜி என்ன செய்யறாருன்னா, அதை வந்து போலீஸ் சூப்பரண்ட் அவங்கள வந்து கடுமையா கேள்வி கேட்டு நீங்க கொடுத்தா ஆகணும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லி இன்னைக்கு வந்து அந்த கேஸை வந்து திரும்ப வந்து விசாரணைக்கு கொண்டு வராங்க. இந்த RSS உடைய அணிவகுப்புக்கான அனுமதியை வழங்கக்கூடிய கேஸை வந்து கொண்டு வராங்க. RSS நோக்கி எந்த கேள்வியும் கேட்கற மாதிரியோ நீதிபதி நிபந்தனை சொல்ற மாதிரியோ இல்லை. ஏற்கனவே நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நிபந்தனை வழிகாட்டல, ஊர்வலத்துக்கான வழிகாட்டல் எல்லாம் வந்து கொடுத்துட்டோம். RSS பொறுத்த வரைக்கும் அவங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போறாங்க பார்த்தீங்களா, அந்த ஊர்வலத்துல எந்த கலவரமும் பண்ண மாட்டாங்க. சரியா, கடைசியில ஸ்பீச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அங்கதான் நெருடலான பேச்சுக்கள் வந்து பேசுவாங்க ஒழிய கடைசியா ஊர்வலத்துல யூனிஃபார்ம் போட்டு போகும்போது எந்த அசம்பாவிதமோ எந்த கலவரங்களோ இது பண்ண மாட்டாங்க. நாங்க வந்து ரொம்ப வந்து யோக்கியமான அமைப்பு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப டிசிப்ளினான அமைப்பு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க காட்டிக்குவாங்க. ஆமா, யூனிஃபார்ம் இல்லாமல் செய்யக்கூடிய இஷ்யூ பேஸ்ல வரக்கூடிய குண்டர்கள் தான் பிரச்சனை. என்ன
அததான் வந்து இது பண்றேன். அரசு வந்து தமிழ்நாட்டில் பெருவாரியா வந்து அனுமதி கொடுக்க மறுப்பு தெரிவிச்சுட்டு தான் இருந்தது. தமிழ்நாடு அரசு வந்து என்ன செஞ்சது கிடையாது. ஜெயலலிதா அம்மா இருந்தாலும் சரி தான், கருணாநிதி இருந்தாலும் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பெரிய அனுமதியெல்லாம் பெருசாலாம் கிடையாது. இந்த முறை தான் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் மூலமாக இந்த வந்து ஆட்சியில தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தடுத்து நிறுத்தியும் பார்த்து ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் தான் அந்த பன்னீர்செல்வம் வந்து முதல் முறையாக அரசுக்கு அணிவகுப்புக்கு வந்து நம்ம அனுமதி கொடுத்தது. அது தொடர்ச்சியா வந்து அதையே மேற்கோள் காட்டி தான் இவங்க வந்து நாங்க பொறுமையா நடத்தினோம், எந்த அசம்பாவிதமும் நடக்கல, ஏன் கொடுக்கல அப்படின்றதெல்லாம் மேற்கோள் காட்டி தான் திரும்ப வந்து ஹைகோர்ட்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பதிவு செஞ்சு அனுமதி வாங்குறாங்க. ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் என்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. 400 கம்பெனி பாதுகாப்பு படையினர் குவிப்பு. ஜம்மு காஷ்மீர்ல வந்து இன்னைக்கு இறுதி கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. இது முடிஞ்ச உடனே பிறகு வந்து எண்ணிக்கை வந்துடும். அதுல முந்தா நாள் வரைக்கும் வந்து பேசிய மல்லிகார்ஜுன மயக்கடிச்சு கீழே விழுந்தார் அப்படின்ற மாதிரி கூட சொன்னாங்க. கீழெல்லாம் விழல, அவரை பாதுகாத்து அவரை சரி பண்ணிக்கிட்டாங்க. நான் உயிரோடு இருக்க மோடி அரசை கலைக்கும் வரை நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூழல் வைத்திருக்காரு. நான் செத்துருவேன்னு நினைச்சிங்களா, மயக்கடிச்சு கீழே விழுந்து செத்துருவேன்னு நினைச்சிங்களா, நான் உங்களை கீழே இறக்காம சாக மாட்டேங்க அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு யாரு அமித்ஷா வந்து ஆமா பதிலும் வந்து கொடுத்துருக்காரு. ஹரியானால வந்து தீவிர பிரச்சாரம் வந்து பிரியங்கா காந்தி, ராகுல் காந்திலாம் வந்து தீவிர பிரச்சாரங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. அதுல வந்து அந்த பிரச்சாரத்தினுடைய நீட்சியை வந்து பின்னாடி பார்ப்போம். ரஜினிகாந்த் உடல்நிலை குறைவு ஆஸ்பத்திரியில் அனுமதி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம சேர்த்துருக்காங்க. ஐபிபி போல இருக்கு, அதுல வந்து சேர்த்துருக்காங்க. வீணர்களின் திசை திருப்பல்களுக்கு நேரம் கொடுக்காதீர்கள், ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை விவாதிக்க வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப அணி மாதத்தை வந்து செப்டம்பர் 1 வந்து இந்த ஆகஸ்ட் 1 செப்டம்பர் மாதம் வந்து தொழில்நுட்ப மாதம் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து அந்த மாதத்தின் கடைசி இல்லையா, மாதத்தின் கடைசியில் யூடியூப் பக்கத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. அதில் நிறைய வேலை வாய்ப்புகள், உரிமைகள், ஒடுக்கப்பட்ட தமிழீழம் மேலிருந்து வந்த வரலாறு திமுகவுக்கு உண்டு. தாழ்த்தப்பட்ட மக்களை மேலெழுந்த வண்ணம் வந்து உருவாக்கப்பட்ட வரலாறு வந்து திமுகவுக்கு உண்டு அப்படின்ட்டு மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் வந்து யூடியூப் சேனல்ல வந்து பேசியிருக்காங்க. திமுக அரசின் பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. நாம் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டமும் ஒரு படிக்கட்டு. ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒவ்வொருவரும் ஏறும்போது ஒரு தலைமுறையே முன்னேறி வருகிறது அப்படின்ட்டு வந்து பெருமிதத்தோடு வந்து பேசியிருக்காங்க. கடமையை ஆற்றுங்கள், வீணர்களுடைய விமர்சனங்களுக்கு திசை கவனம் செலுத்த வேண்டாம் அப்படின்ற அறிவுரையோடு வந்து அவர்கள் பேசி முடிச்சிருக்காங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அக்டோபர் 4 ஆஜராக உத்தரவு. செந்தில் பாலாஜி மீதான வழக்கை வேறு மாநில உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பதிவு. திரைப்பட இயக்குனர் மன்னிப்பு கேட்க வேண்டும். மனுதாரருக்கு அவ்வளவு அக்கறை இருந்தால் பழனி கோவில் சென்று தூய்மை பணி செய்ய ஈடுபடலாம் என்று நீதிமன்றம் அறிவுரை. அவர் சமூக வலைத்தளங்களில் மன்னிப்பு கேட்க நீதிமன்றம் உத்தரவு. காசாவில் போர் நிறுத்தம் கோரி அக்டோபர் 7 தமிழகம் முழுவதும் இடதுசாரிகள் ஆர்ப்பாட்டம். இடதுசாரிகள் எங்க ஆர்ப்பாட்டம்? தமிழகம் முழுவதும், மாவட்டம் தோறும், தமிழகம் முழுவதும். காசாவுடைய பிரச்சனைகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவா இந்தியா வந்து என்ன செய்யுது, ஆட்களை அனுப்பக்கூடியவர்களாகவும் ஆயுதங்களை அனுப்பக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இது போக வந்து உக்ரைனுக்கு வந்து சென்னையிலேருந்து என்ன போகுது, ஆயுதங்கள் போகக்கூடிய அளவில், குண்டுகள் தோட்டாக்கள் போகக்கூடிய அளவில் வந்து தான் இருக்கு. சென்னையிலேருந்து போகுது உக்ரைனுக்கு. சரியா, போர் நாங்கள் இருக்கணும், அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்லக்கூடிய இந்தியா தான் ஆயுதங்களும் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் என்ன நிலைப்பாடு அப்படின்றது தான் தெரில. அமைதி பேச்சுவார்த்தை வரணும், நிலவணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சொல்லிட்டா அது ரொம்ப ஆயுதங்களே வர சப்ளை பண்ணிக்கிட்டே இப்போ ஆளுங்களையும் அனுப்பிக்கிட்டே இது போல இருந்தா எப்படி அது நிறைவேறும்ன்றத, அமைதி திரும்பும் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க நம்பிக்கை தெரிவிக்கும் அடிப்படையில பேசுறீங்க, அது எப்படி மக்கள் நம்புவார்கள் அப்படிங்கிறதே தெரியல. இந்த இரட்டை நிலைப்பாட்டை தான்
என்ன என்று சொல்வது அப்படிங்கிறது தான் தெரியல. கூடுதல் உழைப்பு நல்வாய்ப்பு யாருக்குன்னா திமுகவின் இளைஞர் அணி தலைவராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து என்ன துணை முதலமைச்சர் பதவி வந்து அவருடைய உழைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன தந்தியில வந்து தலையங்கத்துல வந்து எழுதியிருக்காங்க. அவர் வந்த பிறகு என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக வந்து சொல்லி பெருவாரியான மக்களை வந்து ஈர்க்கும் சக்தி அவருக்கு இருந்துச்சு. எங்கே போனாலும் முதியோர்களுக்கு வந்து அந்த ஓய்வூதிய திட்ட பலன்களை வந்து கொடுக்க ஆரம்பித்தார். மூத்த நிர்வாகிகள் வீடுகளுக்கு வந்து சென்று வந்து அவர் வந்து பார்வையிட்டார். அதனால் முதியோர்களுக்கும் இளைஞர்களுக்குமாக ஒரு பிணைப்பாக உதயநிதி இருக்கிறார் அப்படின்ற அளவில் வந்து தந்தி வந்து என்ன சொல்லுது, அது வந்து ஒரு பலம் தான், திமுகவிற்கான ஒரு பலம் தான் அப்படின்ற அடிப்படையில் அவங்க வந்து ஒரு தலையங்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதான் இடைக்கால தடை வந்து நிர்மலா சீதாராமன் அந்த வழக்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அவங்க கொஞ்சம் பெருமிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவினர் வந்து உதயநிதி ஸ்டாலினை நேரில் வந்து சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக தமிழகம் முழுவதும் அவர்களுடைய தொண்டர்கள் வந்து வர்றதுக்கு தயாராகி முந்தி அடித்து வரக்கூடிய நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து யாரும் சென்னைக்கு வர வேண்டாம், நானே சுற்றுப்பயணமாக மாவட்டமாக வருவேன், அங்கே சந்தித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக வர வேண்டாம் என்று வந்து அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஷமீம் அகமது பொறுப்பேற்பு. நீதிபதிகள் எண்ணிக்கை 67 உயர்வு. இவர் முன்னாள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றினார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 8 நீதிபதிகள் பணியிடங்கள் காலியாக உள்ளன. மணிப்பூரில் ஆயுதப்படைகள் சிறப்பு சட்டம் 6 மாதங்களுக்கு நீடிப்பு. மாநில உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. மணிப்பூர்ல மேலும் 6 மாத காலம் ஆயுதப்படை சிறப்பு சட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆமா, அங்க தொடர்ச்சியா வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. மோடி சாப்பிட்டு வந்து உக்ரைன்ல அமைதியை கொண்டு வர, இஸ்ரேலுக்கு அமைதியை கொண்டு வரனால மணிப்பூருக்கு அமைதியை கொண்டு வாங்க. உங்க நாட்டுக்குள்ள உங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய WNG சர்க்காருக்கு கீழே இருக்கக்கூடிய மணிப்பூரை வந்து அமைதி திரும்பும்படி வந்து செய்ய முடியாத ஒரு கையாளாகாத அரசாகத்தான் இன்னைக்கு வந்து நம்ம மோடி சர்க்காரை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு அமைதி திரும்பவானாவா? எத்தனை வருஷத்துக்கு இந்த சண்டையை வந்து அவங்க வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க, மக்கள் அழிந்து கொண்டு இருப்பார்கள். அது வந்து அவங்களுடைய கோரிக்கை என்ன என்று காது கொடுத்து கேட்டு அந்த கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் பரிசீலனை செய்து அவர்களை அமைதிப்படுத்த வேண்டாமா? அந்த அமைதிப்படுத்துவதற்கான நீங்க இங்கேயே அமைதி கொண்டு வரல அப்படின்னு சொன்னா, இந்தியாவுக்குள்ளேயே மாநிலத்துக்குள்ளேயே இந்தியாவுக்குள்ளேயே கொண்டு வரல அப்படின்னு சொன்னா, அப்ப எங்கதான் கொண்டு வருவீங்க? நீங்க உலகம் பூரா அமைதியை கொண்டு வருவீங்கன்னு சொல்லுவீங்கன்னா அதை நம்புறதுக்கா? நம்பும்படியா இருக்கா? ஆமா, நீங்க மிகப்பெரிய உலக தலைவர், அவங்க செல்வாக்கெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, உலக தலைவர்கள்லாம் மெச்சு கொள்ற அளவுக்கு வந்து உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு வந்து வந்துட்டீங்க அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடிய நீங்க வந்து ஏன் இந்த மணிப்பூரை வந்து இன்னும் வந்து அது காடாக, அமளிக்காடாக, மனிதர்களை கொண்டிருக்கக்கூடிய கலவர பூமியாகவே அது வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதை ஏன் வந்து அமைதி திரும்ப மாட்டேங்குது? அதை அமைதி திரும்புவதற்கு தேவையான இப்போ நம்ம சீமான் கூட சொன்னார்ல ஒரு நேரத்துல, மணிப்பூரை கொடுத்து பாரு, நான் அமைதியை திருப்பி கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க சில விஷயங்கள்ல அவர் வந்து இது பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல அமைதியை கொண்டு வந்துருவேன்னு சொல்றாருங்க. அப்போ அவருடைய இதுக்கே வந்து ஒரு முடியும்னா உங்களுடைய அரசு இயந்திரங்கள் எல்லாம் அதிகாரத்துல இல்லாத சீமானாலேயும் முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால ஏன் முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. மனித நேயத்தோடு ரத்த தானம் செய்து மக்களின் உயிர் காக்கும் சேவையில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வேண்டுகோள். இன்னைக்கு அக்டோபர் 1 வந்து ரத்த தான நாள். ஆமா, உலக ரத்த தான நாள். அதனால வந்து ரத்தங்களை தந்து வந்து உயிர்களை காப்பாற்றுங்கள் அப்படின்றது சொல்றாங்க. அதுல வந்து எங்க ரத்தம் மட்டும் தமிழ்நாட்டுல இதற்குன்னு வந்து 107 அரசு ரத்த மையங்கள் இருக்கு. தனியார்ல வந்து 247 ரத்த மையங்கள் வந்து செயல்படுகின்றன அப்படின்றது செய்தியையும் யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. அந்த உயிர்களை காப்பாற்றுவது மனித நேயம். அவர் வந்து மியாட் ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன உறுப்புகள், உடல் உறுப்பு தானம் செய்வதாக வந்து
அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. அதை வரவேற்கத்தக்க செய்தியாகவும். உலகில் பயங்கரவாதத்துக்கு இடமில்லை. இஸ்ரேல் பிரதமருடன் நெத்தன்யாவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. நம்ம பயங்கரவாதிக்கு இடம் இல்லை, அது அமைதியை கொண்டு வருவோன்றீங்க. அந்த பக்கம் வந்து என்ன செய்யறது, இன்னொரு பக்கம் ஆயுதங்களையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இந்த முரண்பாடு தான் வந்து என்னன்னு தெரியல. ஒரு வெளியே வந்து காசாவுக்கு வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவுன்னு சொல்றது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு எதிராக வந்து ஆயுதங்களை அனுப்புறது, ஆட்களை அனுப்புறது, இதெல்லாம் வந்து தான் மக்கள் வந்து கூர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த மாதிரியான மனிதர்கள் என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதிமுகவுக்கு விதை போட்ட நாள் செய்தி துரைசாமி பெருநகர சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர். அது என்ன அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆரை பற்றி வந்து வளர்ந்து வர திமுக அப்படின்னும் போது கொஞ்சம் அரசியல் பொருளாக இருந்தது. எம்ஜிஆருக்கான தனியான சங்கங்கள், ரசிகர் மன்றங்கள், சங்கங்கள் இருந்துச்சு. அது வந்து எம்ஜிஆருடைய புகழை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டது. இது திமுகவில் வந்து அவரே வந்து என்ன செஞ்சார், இதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரே வந்து அதை வந்து கேன்சல் பண்ணார். சரியா? அப்போ வந்து போய் காரில் போய் உட்காரும் பொழுது இவர் தான் முன்னாள் மேயர் செய்தி துரைசாமி அவர்களை வந்து நேரில் போய் என்ன செஞ்சிருக்காரு, எம்ஜிஆர் காரணத்தை போயிட்டு திமுகவில் உங்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய சதி வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை தான் தந்தி தான் போட்டிருக்கு. சரியா? சொல்லியிருக்காரு. அதை வந்து எம்ஜிஆர் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா 6ஆம் தேதி ஒரு கூட்டமோ 17ஆம் தேதி அதிமுகவுடைய தோற்றம், அதாவது செய்தி துரைசாமி போய் கேட்ட பிறகு தான் அவர் வந்து கணக்கு கேட்கிறாரு. கருணாநிதி தான் கணக்கு எம்ஜிஆர் கேட்கறதாகவும், எம்ஜிஆர் அதுக்கப்புறமா தான் வந்து 6ஆம் தேதி ஒரு கூட்டத்தை போட்டு அதுமா 17ஆம் தேதி அதிமுக செப்டம்பர் 17 வந்து அதிமுக தோன்றிய நாளாக, ஆமா நாளாக வந்து அக்டோபர் 17 வந்து அதிமுக உருவானதாகவும் வந்து சொல்லப்படுது. அதனால வந்து இந்த நாளை வந்து அக்டோபர் 1ஆம் தேதி வந்து அதிமுகவின் விதை நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரு சொல்லப்படுகிறது, அதிமுக தொண்டர்களால் சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. எம்ஜிஆர் அவரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. எங்களுடைய பகத்சிங் இவர் யாரு, செய்தி துரைசாமி, அதிமுகவின் பகத்சிங் அப்படின்ட்டுலாம் வந்து பாராட்டி பேசியிருக்கிறதாகவும் வந்து ஒரு குறிப்பு ஒன்று சொல்லப்படுது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஹரியானாவில் வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. ஹரியானாவில் வந்து எலெக்ஷன் நடக்குது. அந்த ஹரியானாவில் எலெக்ஷனில் வந்து மோடி அரசு வந்து என்ன செய்யுது, இது மோடி அரசு அல்ல, இது அதானியின் அரசு. இது காப்பீடு நிறுவனங்களுக்கு நண்பர்களுக்கு வந்து கடன்களை தள்ளுபடி செய்யக்கூடிய பல ஆயிரம் கோடிகள் தள்ளுபடி செய்கிறது. விவசாயிகளுடைய கடன்களை மட்டும் ஏன் தள்ளுபடி செய்ய இந்த அரசு முன் வருவதில்லை? ஏழைப்பாளைகளுடைய விவசாயிகள் கடனை வந்து ஏன் தரல? நாம் சுயமரியாதையோடு உங்களை இந்த ஹரியானா மக்களை வாழ வைப்போம். பிஜேபி அந்த மோடியின் அரசு வந்து உங்களை வந்து விவசாயிகளை காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது என்னன்ட்டு. அப்போ விவசாயிகளுக்கு தான் வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, விவசாயிகள் நீங்கள் வந்து ஏன் போராடினீர்கள்? உங்களுக்கு எதிரானதாக இருந்ததாகத்தானே போராடினீங்க. அப்போ உங்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்துட்டு அது விவசாயிகளுக்கான சட்டம் அப்படின்னு சொல்வது என்பது அந்த மக்களை ஏமாற்றுவது அப்படின்ற பார்வையில் வந்து பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் வந்து தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க. பன்னீர்செல்வம் பற்றிய பேச்சுக்கே இடமில்லை, எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிப்பு செய்கிறாரு. இனிமேல் வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது, உள்ள வந்து அவங்களை சேர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதை பற்றி பேசவே பேசாதீங்கன்ற மாதிரி வந்து ஒரே அடியாக அவர் வந்து என்ன சொல்லி முடிச்சிருக்காரு. அதிக தொழிற்சாலைகளிலும் முதலிடம் 23 ஆண்டு அதிக வேலை வாய்ப்பு வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது மத்திய அரசு தகவல் தந்திருக்கு. மோடி அரசு இங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் காலத்துல இப்போ தமிழ்நாடு சீரழிந்து கொண்டு இருக்கிறது, தமிழ்நாடு பின்னாடி போய்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டினுடைய போக்கு சரி கிடையாது, ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள், வாரிசு அரசியலாக இருக்கு, அப்படி இப்படின்ட்டு குடும்ப அரசியலாக இருக்காங்க, அவங்க இது பண்றாங்க, நாங்கள் எல்லாம் கண்காணித்து கொண்டு இருக்கிறோம், அப்படி இப்படின்ட்டுலாம் இது பண்ணது புள்ளி விவரங்கள் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து மத்திய அரசு தான் வெளியிடுது. ஏன்னா அதே மோடி சர்க்காரு அதே அவருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இயந்திரங்கள் தான் வந்து வெளியிடுது. அதுல என்ன வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் வந்து
முன்னணியில இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பை அதிகமாக தந்த மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதல் இடம் வகிக்கிறது. 2வது இடம் மகாராஷ்டிராவும், 3வது இடம் வந்து குஜராத்தாவும், இது உத்தரப்பிரதேசம் வந்து 4வது இடமோ 5வது இடமோ வருது. அதுல ஆமா அந்த அளவுக்கு தான் இருக்கு. எத்தனை பேருக்குன்னா 27,74,244 வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது தமிழகத்துக்கு அடுத்தபடியாக. சரியா, தமிழகத்துக்கு வந்து இன்னும் கூடுதலா இருந்தது. எவ்வளவு அப்படின்னு சொன்னா 84,94,962 பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் தந்து தமிழகம் முதல் இடத்தை வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பி ராஜா அவர்கள் கூட வந்து என்ன சொல்லியிருக்காரு, தமிழகம் வந்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை முதலீடுகளை ஈர்த்து முதலிடத்தில் வந்து இருக்கிறது. அதிகமாக தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாடு அப்படிங்கிறதுலயும் முதலிடத்துல இருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்யப்படுகிறது. இஸ்புல்லா தலைவர் கொலை, இஸ்ரேலை கண்டித்து யூபியில் போராட்டம், கையில் கருப்பு கொடி ஏந்தியும் தீபந்தங்கள் ஏந்தியும் பேரணிகள் நடைபெற்றன. எங்க? யூபில யாருக்கு எதிராக? இஸ்ரேலை கண்டித்தும் அமெரிக்காவை கண்டித்தும். யூபில ஆமா பாத்துக்குங்க. அங்கதான் வந்து முஸ்லிம்கள் புல்டோசர்களால் இடிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு மிக கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளான முஸ்லிம்கள் யாருக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க? இஸ்ரேலுக்கு எதிராக வந்து தங்களால் குரல் கொடுத்து என்ன செய்யறாங்க? போராடிட்டு இருக்காங்க. ஆமா, இங்க தமிழ்நாட்டுல முஸ்லிம்கள் நாங்கள் பலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் எந்த போராட்டத்தையும் முன்வைக்கல இஸ்ரேலுக்கு எதிராக. இதுக்கு முன்னாடி செஞ்சிட்டு இருந்தாங்க. சரியா, ஆனா இப்ப செய்யணும்ல. மனிதநேய மக்கள் கட்சி மற்ற முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் சிலது போராடினார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க இன்னைக்கு அது தொடர்ச்சியான போராட்டங்களா இருக்கணும்ல. அங்க போர் அமைதி வந்துருச்சா? வரல. அப்போ இந்தியா வந்து சென்னையில இருந்து ஆயுதங்களை அனுப்புது உக்ரைனுக்கு அப்படின்னா அப்ப அதெல்லாம் எதிர்த்து போராட வேண்டாமா? எப்போ உலகம் அமைதியாகும்? காசா வந்து லெபனான்ல வந்து ஒரு ஹசன் நசுர்லாவை வந்து தாக்கிட்டாங்க, அழிச்சிட்டாங்க அப்படின்னா லெபனானே அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? உயிர்ப்பிக்கும். அவங்க இப்போ திரும்ப அறிவிச்சிருக்காங்க, நாங்க இஸ்ரேலோட நீண்ட நாள் போராட தயாராகிட்டு இருக்கோம் இஸ்ரேல ஒருபோதும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அவங்க வந்து தயாராகிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இங்க முஸ்லிம்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? இந்திய அரசு வந்து அமைதி திரும்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசு ஆயுதங்களை ஏன் நீ சப்ளை பண்ற? ஆயுதங்களை சப்ளை பண்றனா அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க அமைதி திரும்பணும்னு சொல்றவங்க ஆயுதங்களே எதுக்கு? அமைதி வரணும் அப்படின்றவங்களுக்கு ஆயுதம் இருக்கு. ஆயுதம் எதுக்கு நீங்க அனுப்புறீங்க? இந்த கேள்வியை கேட்டு வந்து கூட போராட்டங்கள் வந்து முஸ்லிம் அமைப்புகள் முன் வரல. நம்ம ஜமாத்தில் கூட வந்து இது வந்து இன்னும் பெரிதாக கண்டு கொள்ளாத ஒரு நிலையில் தான் நாம இருக்கிறோம். இதுக்கு எதிராக வந்து போராட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். அது இந்த ஜமாத்தின் வாயிலாக கூட நம்ம வந்து தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் செய்தியாகவும் நம்ம வந்து இங்க வைக்கிறோம். மகாராஷ்டிரா நாட்டு பசுகளின் இனம் அழிந்து வருவதையொட்டி நாட்டு பசுகளின் பாதுகாப்பு நிதி திட்டம் அறிவித்துள்ளார் மகாராஷ்டிரா துணை முதல்வர். மகாராஷ்டிரா துணை முதல்வரா? வேற ஏதாவது செய்திகள் இருக்கா? ஹிட்லருக்கு பிறகு மிகப்பெரிய பயங்கரவாதி நெத்தன்யா. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யா பெஞ்சமினுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஹிட்லர் யூத மக்களை கொல்வதற்கு ஹிட்லர் விஷவாயு அறைகளை அமைத்தார். ஆனால் நெத்தன்யா மொத்த பாலஸ்தீனம் மற்றும் லெபனானையும் விஷவாயு அறைகளாக மாற்றியுள்ளார். மகாத்மா காந்தி காலத்தில் இருந்தே நாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நின்று வருகிறோம். அப்படி இருக்கையில் பாலஸ்தீன மக்களை கொல்வதற்காக மத்திய அரசு ஆயுதங்களையும் ட்ரோன்களையும் இஸ்ரேலுக்கு வழங்குவது தவறானது என்று சுட்டிக்காட்டியிருக்காங்க. யாரு? தினமணி மெஹபூபா முஃப்தி வந்து சொன்னதை வந்து தினமணி வந்து பதிவு செய்யுது. ஆமா, வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம். எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை அப்படின்ட்டு தமிழக அரசு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. என்னன்னா எல்லா ஜமாத்தார்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக அரசு எல்லா ஜமாத்தார்களையும் வந்து முஸ்லிம் ஜமாத்துகள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நீங்க வந்து கருத்து கேட்டுக்கணும்,
நீங்க சிலரை மட்டும் கூப்பிட்டுட்டு சிலரை வந்து கூப்பிடாம விட்டது இது வந்து ஒரு தலைபட்சமான இதா இருக்கும். உங்களுடைய கூட்டணி ஜமாத்துக்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டீங்க, எஸ்டிபிஐ கூப்பிடல, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை கூப்பிடல, மனிதநேய ஜனநாயக கட்சியை கூப்பிடல அப்படிங்கிறது வந்து அவருடைய எடப்பாடி அவர்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது எங்க அணியில இருக்கக்கூடியவங்களை கூப்பிடல அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. அது வக்போர்டு சம்பந்தப்பட்டது, முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனை. அது எல்லா அமைப்புகளையும் கூப்பிடணுங்கிறது அது நியாயமான கோரிக்கை தான், அது குரல் தான். அது தமிழக அரசு வந்து அது எல்லா அமைப்புகளையும் கூப்பிடல அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை இல்லை அப்படின்னா எஸ்டிபிஐக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கா, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சா? அழைப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் வரலையா, இல்ல அவர்கள் வந்து போய் சொல்றாங்க? அப்போ அவங்களுக்கு எல்லாம் அழைப்பு கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தானே இந்த கோரிக்கையே வருது. எடப்பாடி இதை எதுக்கு சொல்றாருன்னா அழைப்பு கொடுக்கல அப்படிங்கறதுனால தான் வருது. அது அம்மா நடத்தப்பட்டிருக்கு. சென்னையில மத்திய குழு மனுக்கள் பெருசா பெரிய அதிகாரிகள் வச்சு பெருசா டிஸ்கஸ் பண்ற மாதிரி எல்லாம் வந்து அவங்களுடைய சட்ட நுணுக்கங்கள்லாம் பேசி வந்து தீர்மானிக்கிற மாதிரி எல்லாம் நடத்தப்படும் அப்படின்லாம் நினைச்சாங்க. அப்படிலாம் ஒன்றும் பெருசா நடக்கலையா? சரியா, வந்து வந்தீங்களா பேசுறீங்க, சரி கொடு மனுவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுவை வாங்கிக்கிட்டு சரி மூட்டையை கட்டுங்க, இடத்த காலி பண்ணுங்க, கூட்டத்தை கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்களாம். அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்கலாம் போக்கில் வந்து இந்த வகுப்பு சட்டத்தை பார்ப்போம். இதுலதான் அனுமதி அழைப்பு இல்லைனாலும் எஸ்டிபிஐ கட்சி சமுதாய மக்களின் அக்கறை கொண்டு கூட்டத்தில் பங்கேற்க சென்றனர். அவர்களை காவல்துறையினை உள்ள செல்ல விடாமல் அனுமதி மறுத்தனர். எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகளை நீண்ட வாக்குவாதத்திற்கு பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். பாருங்க, அப்பதான் வந்து அப்ப அழைப்பு கொடுத்துருக்காங்க போல. அழைப்பு கொடுக்கல, இருந்தாலும் சமுதாய கொடுக்காததுனாலதான் காவல்துறை வந்து வெளியே நில்ல வெளியே சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க எங்க கூட்டணி கிடையாது, காவல்துறைக்கும் எஸ்டிபிஐக்கும் கூட்டணி கிடையாது, நீ வெளியே இல்லை அப்படின்னு சொல்லிக்க வந்து நிறுத்திருக்காங்க போல. அதெல்லாம் நல்லா வந்துடும். இளம் பெண்ணை கொன்று உடலை சூட்கேஸில் அடைத்த கும்பல் சாலையோரத்தில். இது எங்க அப்படின்னா சேலம் மாவட்ட சங்ககிரியில வந்து நடந்திருக்கு. இளம் பெண்ணு அந்த சூட்கேஸ் பேக்ல வந்து குஜராத் அப்படின்ற பேர் போட்டிருக்கு. அதனால போலீஸ்காரர் வந்து இது வட மாநிலத்தை சேர்ந்தவர்களா அப்படின்ட்டு வந்து பெண்ணா அப்படின்ட்டு வந்து தீவிர விசாரணையில் இருக்காங்க. என்னன்னா நிர்வாணத்தோட வந்து உடலை வந்து மடக்கி பிடிச்சி சூட் கேஸ்ல போட்டு அடைச்சி ஜிப்ப போய் அதை தூக்கிட்டு போய் எங்கேயோ போட்டிருக்காங்க புதர்கள்ல. அதை வந்து ஊர் மக்கள் வந்து போலீஸ்காரர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தியா இருக்கும். சூட் கேஸ்ல வந்து இளம் பெண்ணை கற்பழித்து கொலை, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கொலை செய்தது, அப்புறம் இளம் பெண்ணை வந்து கொலை செய்து அந்த மூளையை வறுத்து தின்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குரிய செய்தியா எப்போ இருந்துச்சு? முன்னாடி இருந்துச்சு. சரியா, அது வந்து தலைப்பு செய்திகளா இருக்கும், பேசப்படும், டிவிகள்ல டிபைட் வரும். ஏன் இப்படி வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பெருசா டிபைட் வரும். அப்படி இப்படின்னு வரும். இன்னைக்கு அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா போயிடுச்சு. தினமும் வந்து செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு வேலையா வந்து இது போயிடுச்சு. அதுல எத்தனாம் பக்கம் 10ஆம் பக்கம் 9ஆம் பக்கத்துல வந்து இந்த செய்தியெல்லாம் வந்து பதிவு செய்யக்கூடிய நிலையில இந்த செய்தியெல்லாம் ஒரு பெரிய செய்தியாவே இந்த பாக்குறது இல்லை. அந்த அளவுக்கு வந்து குற்றங்கள் வந்து அதிகரித்து மலிந்து போய் காணப்படுறத வந்து நம்ம பார்க்க முடியுது. மனங்கள் எல்லாம் உள்ளங்கள் எல்லாம் வந்து இறுகி மிருகத்தனம் கொண்ட மனிதர்களாக உருமாறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது இந்த குற்றங்கள் வாயிலா வந்து நம்ம பார்க்கப்படுது. மனித நேயத்தை வளர்த்து எடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கிய செய்தி. மனித நேயம், கருணை, இரக்கம், அன்பு, பாசம் போன்ற செய்திகளை வந்து மக்களுக்கு வந்து ஊட்டப்பட வேண்டும். அது என்றைக்கு எந்த அரசு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அந்த மாநில மக்கள் மனித நேயத்தை ஊறி தலைப்பார்கள். கருணையால் அவர்கள் அந்த மாநிலம் வந்து பொங்கி வழியும் என்பதை எந்த மாற்றத்துக்கும் கிடையாது. இதோட இந்த செய்தி போதுமான செய்திகளை பார்த்தாச்சு. இதோட இந்த செய்தியை நிறைவு செய்கிறோம். வருங்கால வழக்கறிஞர் முகமது ஆரிஃப் அவர்களோடு லியாகத் அலி.